ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அமெரிக்கா பிஸ்னஸ் மேகசின் ஃபார்போஸ் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மேகசினில் 2025க்குன்னு டாப் 10 பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஜிடிபி வேல்யூ கொடுத்துருக்காங்க, யூஎஸ்டி டாலர் மதிப்பில் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் டாலர்னா என்ன, ஜிடிபினா என்ன, பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் லிஸ்ட்டு அவங்க எப்படி வெளியிட்டிருக்காங்க, இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குது, டாலருக்கும் இந்தியன் ருபீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். ஐ எம் கோபால். பவர்ஃபுல் கண்ட்ரி லிஸ்ட்டை எப்படி வெளியிடுறாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கிற மிலிட்ரி பவர், பொலிட்டிக்கல் பவர், எக்கனாமிக் பவர், பொருளாதார தரம், அறிவியல், அந்த நாட்டோட தொழில்கள், இண்டஸ்ட்ரி, அந்த நாட்டோட வளங்கள், அந்த நாட்டோட கல்ச்சர், இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் பவர்ஃபுல் கண்ட்ரி லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. டாப் 3 பவர்ஃபுல் கண்ட்ரி லிஸ்ட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட் பிளேஸில் யூஎஸ்ஏ அமெரிக்கா இருக்குது. அதனுடைய ஜிடிபி யூஎஸ் டாலர் மதிப்பில் 30.34 ட்ரில்லியன். ரெண்டாவது பிளேஸில் சைனா இருக்குது. சைனாவோட ஜிடிபி யூஎஸ் டாலர் மதிப்பில் 19.53 ட்ரில்லியன். மூணாவது பிளேஸில் ரஷ்யா இருக்குது. அதனுடைய ஜிடிபி ஆஃப் யூஎஸ்டி டாலரில் 2.2 ட்ரில்லியன். இந்தியா எத்தனாவது பிளேஸ் இருக்குன்னா, டாப் 10க்குள்ளே இல்லை, 12வது பிளேஸில் இருக்குது. அதனுடைய இந்தியாவுடைய ஜிடிபி யூஎஸ்டி டாலர் மதிப்பில் 4.27 ட்ரில்லியன். ஜிடிபின்னா என்னன்னு ஃபஸ்ட்டில் பார்த்துடலாம். ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபி எதுக்கு கணக்கிடுறாங்கன்னா, இந்தியாவில் நமக்கு தேவையான பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து எந்த அளவு நம்ம இறக்குமதி பண்ணுறோம், நம்மக்கிட்ட அதிகமாக விளைஞ்ச பொருட்களை எந்த அளவு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், மற்ற நாடுகளுக்கு நம்மளுடைய தேவை எந்த அளவு இருக்குது, நம்ம நாட்டு மக்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து பொருட்கள் எந்த அளவு வருது, நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவு ஏறி இருக்குது இறங்கியிருக்கு, தொழிற்சாலை ஐடி சர்வீஸில், தொழிற்சாலை சிறு சிறு தொழில்களில், விவசாயத்தில், இதெல்லாம் கணக்கிடுறாங்க. இது ஏன் கணக்கிடுறாங்கன்னா, ஜிடிபின்றது இந்தியாவுடைய பொருளாதாரம், நம்மளோட கண்ட்ரியோட வேல்யூ எந்த அளவு இருக்குது மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது, அதுக்கு தான் இந்த ஜிடிபி கணக்கிடுறாங்க. ஜிடிபியை வருஷத்துக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை, அப்படி 2 விதமாக கணக்கிடுறாங்க. காலாண்டா ஏன் பிரிக்கிறாங்கன்னா, 4 சீசனாக இருக்குல்ல, ஸ்ப்ரிங், ஆண்டம், சம்மர், வின்டர். இந்த 4 சீசனில் 3 மாத பயிர்னு சொல்லிட்டு விவசாயங்கள் நிறைய நெல் உட்பட நிறைய 3 மாத பயிர்கள் நிறைய பயிரிடுறாங்க. அந்த சீசன் வைஸ் பார்க்கும்பொழுது, இப்போ சம்மரில் எந்த அளவு நம்மளோட ஜிடிபி, நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதி எந்த அளவு ஏறி இருக்குது இறங்கிருக்கு, வின்டரில் எந்த அளவு ஏறி இருக்குது இறங்கிருக்கு, இப்போது ஹாலிடேஸ் வருதுல்ல, சம்மர் ஹாலிடேஸ், கோடை விடுமுறை நாட்கள், அந்த டைமில் நம்மளோட ஜிடிபி எந்த அளவு ஏறி இருக்குது இறங்கிருக்கு, இது எல்லாத்தையும் கணக்கிடுறதுக்கோசம் தான் ஜிடிபியை கணக்கிடுறாங்க. 2 விதமாக கணக்கிடுறாங்க. யூஎஸ்டி அப்படின்னா என்னென்னா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் டாலர். நிறைய செய்திகள், உலக லெவலில் செய்திகளை பார்க்கும் பொழுது அவங்க கோடி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, இந்திய மதிப்பில் சொல்ல மாட்டாங்க, யூஎஸ் டாலர் தான் சொல்கிறாங்க. ஏன் யூஎஸ் டாலர் சொல்கிறாங்கன்னா, ஒரு உலக லெவலில் எதிர்பார்க்குற ஒரு திரைப்படம் வந்துச்சுன்னா, அந்த திரைப்படத்தோட வசூல், அந்த திரைப்படத்தோட முதலீட்டு செலவு, இது எல்லாமே யூஎஸ்டி மதிப்பில் தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ராக்கெட், சேட்டலைட் அந்தமாரி ஒன்று தயார் பண்ணுறாங்கன்னா, அதனுடைய மதிப்பு யூஎஸ்டி டாலர் தான் சொல்லுவாங்க. ஏன் அதனுடைய மதிப்பு எல்லாத்தையும் டாலரில் சொல்கிறாங்க? டாலர்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்தியா ரூபாய் இருக்குல்ல, இந்திய ரூபாய் 10 ரூபாய், 500 ரூபாய், 50 ரூபாய், அதில் என்ன இருக்கும், ஒரு நோட்டு, அதில் 50, 10, 1000, 2000 அந்தமாரி ஒரு நம்பர் இருக்கும், அப்புறம் காந்தி படம் இருக்கும். இது ஒரு நோட்டு, இந்திய ரூபாய். இதேமாரி அமெரிக்காவில் இருக்கும், அதுதான் நம்ம ரூபாய்னு சொல்லுவோம், ஐஎன்ஆர். அமெரிக்காவில் அதை டாலர்னு சொல்கிறாங்க. எல்லாம் சேம் தான். அங்கேயும் 1 இருக்கும், அங்கேயும் 0, 1 பக்கத்தில் 1000, அங்கேயும் அதேமாரி தான் இருக்கும் மதிப்பு. ஆனால் அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்தியாவில் இருக்கிற ரூபாயில் நம்ம நாட்டு தலைவர் போட்டிருக்கோம், அமெரிக்காவில் அவங்க நாட்டு தலைவர் போட்டிருப்பாங்க. ஆனால் அதேமாரி 1, அதேமாரி 0, அதேமாரி 100, அதேமாரி 1000, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம ரூபாய்னு சொல்கிறோம், நம்ம நோட் அப்படி சொல்கிறோம், அவங்க டாலர்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் $1 சம்பாரிச்சுன்னா இந்திய மதிப்பில் அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னா 87.43. அதனால தான் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ வெளிநாட்டில் போய் டாலரில் சம்பாதிக்கும் பொழுது இப்போ நம்ம நாட்டிலையும் $1 இருக்குது, அவங்க நாட்டிலையும் $1 இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் $1 அப்படின்றது மினிமம் ப்ரைஸ், அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் $1 மினிமம் ப்ரைஸ். ஆனால் அந்த $1 இந்தியாவுக்கு வரும்பொழுது 87 ரூபாயாக இந்திய மதிப்பில் மாறிடும். ஆனால் இங்கே இருக்கிற அந்த $1 அங்கே போனாலும் அங்கே $1 மாறாது, $1 கூட மாறாது.
ஏற்றுமதி, இறக்குமதி அதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல் உலக அளவில் பார்க்கும்போது நிறைய கண்ட்ரிகள் வந்து டாலரில் அவங்க கணக்கு வழக்கு வச்சுக்கிறாங்க. அதனால் அந்த டாலரோட மதிப்பு வந்து உலக தரத்தில் வந்து அது ஒரு பெரிய முக்கியத்துவமாக இருக்குது. நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் நியூஸ் பேப்பர் அல்லது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கும்பொழுது அவங்க டாலர் மதிப்பு அப்படி தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் இந்திய ரூபாய்க்கு எவ்வளோ மதிப்பு இருக்கோ, இந்திய ரூபாயோட மதிப்பு வெளி கண்ட்ரியில் போனால் அதனுடைய மதிப்பு குறைஞ்சிரும். ஆனால் டாலர் வந்து அப்படி கிடையாது. டாலர் வந்து அமெரிக்காவில் எவ்வளோ அந்த டாலருக்கு மரியாதை இருக்கிறதோ, அதே மரியாதை வெளி கண்ட்ரியில் போனாலும் அந்த டாலருக்கு மரியாதை இருக்கும். இதுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்திய ரூபாய்க்கும் டாலருக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போது ஜாப்பனீஸ்காரங்க யான் யூஸ் பண்ணுறாங்களா, அது எப்படின்னா அதுவும் அதேமாரி நம்மள மாரி தான். அவங்க கண்ட்ரியில் மட்டும்தான் அதனுடைய வேல்யூ மதிப்பு அதிகம். மற்ற கண்ட்ரிக்கு போனால் அதனுடைய மதிப்பு ரொம்ப குறைவு. அவங்க ரூபாய்னு சொல்ல மாட்டாங்க, யான்னு சொல்லுவாங்க. டாலரோட மதிப்பு ஏன் அதிகம்னா, டாலரில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வர்த்தகம் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அதனால் டாலரோட மதிப்பு உலக அளவில் நல்லா பரவி இருக்குது. அதனால் அதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்குது. ஒரு பொருள் வாங்கினா அவங்க டாலர் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இந்திய மதிப்பில் இந்திய ரூபாய் வந்து இந்திய கண்ட்ரிக்குள்ளே தான் அதனுடைய மதிப்பு அதிகம். இந்தியா சுற்றி இருக்கிற ஒரு சில கண்ட்ரிகளில் மதிப்பு குறைவு. மதிப்பு இருக்குது. ஆனால் அமெரிக்கா டாலரை விட இந்திய ரூபாய்க்கு மதிப்பு குறைவாக தான் இருக்கிறது. ஜாப்பனீஸ்காரங்களும் அதே தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.